வணக்கம் நண்பா, சின்ன ரிமைண்டர், மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ அடிஷன் வந்திருக்கு, ஹெச்பி லேப்டாப். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே எனக்கு ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி அந்த லேப்டாப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நான் நேற்று தான் ஆர்டர் பண்ணேன். பட் கரெக்டான டைத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 day 24 hours டைம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல என்ன இருக்கு எது இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அமேசான் மூலியமா தான் நான் இந்த லேப்டாப்பை நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். வாவ், பாருங்க, பக்காவா சேவ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹெச்பி லேப்டாப் பக்காவா பேக்கேஜ் பண்ணி அதோட எந்த ஒரு டேமேஜும் இல்லாம ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்பை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேங்க. ஆர்டர் பண்ணி 24 hours, அதாவது மேக்ஸிமம் 48 hours கொடுத்துருந்தாங்க. பட் 24 ஹவர்ஸ்லேயே எனக்கு என்னோடய ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எனக்கு எப்படி இந்த லேப்டாப் கிடச்சிச்சோ அப்படியே நான் ஓப்பன் பண்ணாமல் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேங்க. இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணது, அப்புறம் ஷிப்மெண்ட்டோட கோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இம்போர்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வேரியஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே லேப்டாப் சம்மந்தமாக, இந்த மேனுஃபேக்சரோட சம்மந்தமாக எந்த இடத்துலேருந்து மேனுஃபேக்சர் ஆனது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா யூஎன் கோடு, அதாவது யூஎன் கோட்ஸ் இந்த பேட்ரிஸ்க்கான அந்த ஹசார்டஸ் வார்னிங்ஸ்லாம் சைனேஜஸ்லாம் கொடுத்து அதுக்கு போட்டிருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்போட இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது லேப்டாப் என்ன மாடலு, அதோட என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது அது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த கவரில் பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்பை பற்றி ஒரு ஃபீச்சர்ஸு, ஒரு எல்லாம் இந்த லேப்டாப் சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ண அந்த போர்ட்ஃபோலியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹெச்பி 14s Ryzen மாடல் 5 and 5500U 8GB RAM
512GB அந்த இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட பேர் வந்து HP 14s-Fq1092au சொல்கிறாங்க. பிராண்ட் வந்து HPங்க. ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் ஃபார் மல்டிமீடியா அண்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸ்க்ரீன் சைஸ் வந்து 14 இன்ச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Windows 11. அப்புறம் CPU மேனுஃபேக்சர் AMD. கிராஃபிக் கார்டு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக் கார்டு தான் இதில் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் கீபோர்ட் ப்ளஸ் மைக்ரோ எட்ஜ் டிஸ்பிளே இருக்குது. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சில்வர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்பை நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அமேசானோட கீ ஷார்ட்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5500U ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் எல்லாமே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஓகேன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து 35.6 சென்டிமீட்டர் டயக்னல் வந்து கொடுத்துருக்காங்க 14 இன்ச்சுக்கு வந்து. ஸோ போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சூப்பர் ஸ்பீடு USB டைப் C. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வந்து போர்ட் 2 வந்து சூப்பர் ஸ்பீட் USB டைப் Aல வந்து இருக்குது. ஸோ கேமராவும் நல்லா HP கேமராவும் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் பிராண்ட் வந்து HP கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரர் வந்து HP இந்தியா சேல்ஸ் பிரைவேட் லிமிடெடு. இதோட சீரிஸ் வந்து HP 14s ஆல்ரெடி சொல்லிட்டேன். கலர் வந்து நேச்சுரல் சில்வர். ஃபார்ம் ஃபேக்டர் லேப்டாப்பு. ஐட்டம் ஹைட் வந்து 18 mm. அப்புறம் ஐட்டம் வித் வந்து 22.5 cm இருக்குது. ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன் டிஸ்பிளே சைஸ் வந்து 14 இன்ச்சு. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1920x1080 பிக்சல்ஸ். ரெசல்யூஷன் வந்து 1920x1080 பிக்சல்ஸ். ஸோ இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்பில்ட்டாக. ப்ராசஸர் பிராண்ட் வந்து AMD ப்ராசஸருங்க. ப்ராசஸர் டைப் வந்து AMD Ryzen 5500U. அதோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 4 GHz இருக்குது. ப்ராசஸர் கவுண்ட் வந்து 1. ரேம் சைஸ் வந்து 8GB. மெமரி டெக்னாலஜி வந்து DDR4. அப்புறம் மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட் வந்து 16GB வரைக்கும் பண்ணுது. ஹார்ட் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து SSD. ஹார்ட் டிரைவோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராடக்டோட ஆடியோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் அண்ட் சிப்செட் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா AMD. கிராஃபிக்ஸ் கார்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிராஃபிக்கோட ரேம் டைப் பார்த்திங்கன்னா VRAM இது. கிராஃபிக்ஸ் கார்டு இன்டர்ஃபேஸ் வந்து இன்டெகிரேட்டட் இது. அப்புறம் கனெக்டிவிட்டி டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, ப்ளஸ் மைக்ரோ காஸ்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் USB வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. நம்பர் ஆஃப் HDMI போர்ட்ஸ் வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டிவைஸ் வந்து இல்லை. பட் பேட்டரி வந்து பவர்டு இன்பில்ட்டாக. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 11 அண்ட் பேட்டரிஸ் ஆர் இன்க்ளூடட். இன்பில்ட்டாகவே இருக்குது. லித்தியம் பேட்டரி எனர்ஜி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 41 Wh/h கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் லித்தியம் அயான் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. மேனுஃபேக்சரர் வந்து HP. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து சைனா. ஸோ ஐட்டம் வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 1 kg 460 grams அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அடுத்த ஒரு பெஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து போட்டிருக்காங்க. அந்த நியூ மாடலுங்கிறனால கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 4.3 out of 5. 292 ரிவ்யூஸ் வந்து இந்த அமேசானில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி டாப் செல்லர் இந்த பெஸ்ட் செல்லர் ரேங்கிங்கும் இதுக்கு லேப்டாப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐட்டம் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 18.5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரியப் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட முதலான ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ. ஸோ நான் வந்து அந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.